வெல்கம் ஆல் ஆஃப் யூ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், வால்யூமெட்ரிக் இன்டர் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம வெயிட் ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெயிட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் அப்படின்ற பேராமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் ரிலேஷன்ஷிப்பில் வாட்டர் கண்டென்ட்டோட ஃபார்முலா வந்து எப்படி வரும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஷிப்லாம் வால்யூம் மட்டும் டெரைவ் பண்ணியிருந்தோம், வால்யூம் மட்டும் எடுத்து வச்சிருந்தோம்ல ஃபேஸ் டயக்ராமில். இங்கே வந்து வெயிட் பேஸ்டு ஃபேஸ் டயக்ராம், வெயிட் மட்டும் எடுத்திருக்கோம் ஃபேஸ் டயக்ராமில். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கோம், 3 பேராமீட்டர்ஸாக பிரிச்சிருக்கிறோம் ஃபேஸ் டயக்ராம் பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாமல் உள்ளே போகிறேன். ஸோ வாட்டர் சாயிலில் வந்து வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்னு குவான்டிஃபை பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான மெத்தட் தான் வந்து வாட்டர் கண்டென்ட், சரியா. ஸோ அதை வந்து ஸ்மால் லெட்டரில் W அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ இது டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில், இது வெயிட் ஆஃப் சாலிட்ஸ், இது வெயிட் ஆஃப் வாட்டர், இது வெயிட் ஆஃப் ஏர். ஸோ இதில் இந்த எல்லாத்துக்குமே வெயிட் இருக்கும், வாட்டருக்கு வெயிட் இருக்கும், சாலிட்ஸ்க்கு வெயிட் இருக்கும், பட் ஏருக்கு மட்டும் வெயிட் இருக்காது. ஸோ வெயிட் ஆஃப் ஏர் WA இஸ் ஈக்குவல் டு 0, சரி. அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில் கிடைக்கும். பட் இதில் இந்த டேர்ம் வந்து 0 அப்படின்றதுனால எப்பயுமே வெயிட் ஆஃப் தி சாயிலோட வெயிட் ஆர் டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில் வில் பி ஈக்குவல் டு WS plus WW, அதாவது வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் பிளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ அதான் தொடக்கமே அதுதான். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கே என்ன செஞ்சிடறோம், இப்போ இதுதான் வந்து பை டெஃபினிஷன் இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ வாட்டர் கண்டென்ட்டோட ஃபார்முலா. ஸோ வாட்டர் கண்டென்ட்டை வந்து ஸ்மால் W அப்படின்னு டினோட் பண்ணுறோம், இது கேபிட்டல் W வெயிட் ஆஃப் தி சாயில். ஸோ இங்கே ஸ்மால் W இஸ் ஈக்குவல் டு தி ரேஷியோ ஆஃப், சரியா, ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் வாட்டர் டு தேட் ஆஃப் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ வாட்டர் எவ்வளவு இருக்குது அதனுடைய வெயிட்டு, சாலிட்ஸ் எவ்வளவு இருக்குது அதனுடைய வெயிட், இந்த ரெண்டுத்தோட ரேஷியோ தான் என்ன சொல்லிடுறோம், வாட்டர் கண்டென்ட் சொல்லிடுறோம். இது எப்பயுமே நம்ம வந்து பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், அதனால இன்டூ 100 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ஸோ இஃப் சப்போஸ் இந்த சாயில் வந்து கம்ப்ளீட்லி ட்ரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ட்ரையாக இருந்தால் என்ன ஆகும், வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன இருக்கும், வாட்டரே இருக்காது. ஸோ அப்போ வாய்ட்ஸ் ஃபுல்லாகவே ஏர் தான் ஃபில் ஆயிருக்கும். அப்போ என்ன இருக்கும், வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன இருக்கும், வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் 0னா 0 by anything is 0. ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் என்ன இருக்கும், வில் பி 0. ஸோ அப்போ வாட்டர் கண்டென்ட் எப்படி வேரி ஆக முடியும், ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் கேன் வேரி பிட்வீன் 0 டு வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் அப்படி நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் இட் கேன் வேரி பிட்வீன் 0 டு 1. ஸோ இட் கேன் பி ஈக்குவல் டு 1 ஆல்சோ. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வெயிட் ஆஃப் வாட்டர் வில் பி கிரேட்டர் தென் 1. ஸோ எந்த கேஸ்லன்னா சப்மர்ஜ்டு சாயில் கண்டிஷன்ல வரும். தண்ணி மண் வந்து முழுசும் தண்ணியில மூழ்கி இருக்கு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ரிவர் பெட் இல்ல லேக்கு கீழே இருக்கக்கூடிய சாயில், லேக்கோட பெட். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சப்மர்ஜ்டு சாயிலா இருக்கும். அந்த கேஸ்ல வெயிட் ஆஃப் சாலிட்ஸை விட வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா வெயிட் ஆஃப் வாட்டர் கேன் கோ அபவ் 1. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், 0 டு என்ன இருக்கும், கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும், 0ல இருந்து எனி நம்பர் அபவ் 1 ஆல்சோ. தேங்க்யூ.